தொக்கு செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். எப்பவுமே தொக்கு செய்யறதுக்கு நீங்கள் தக்காளி வாங்கும்போது நல்லா ரெட் கலராக நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு நல்ல ஒரு காட்டன் டவல் வச்சுட்டு நல்லா ஈரம் போக தொடச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஒரு சொட்டு கூட வந்து நம்மளுக்கு தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. தண்ணி இருந்ததுன்னா சீக்கிரமாக தொக்கு கெட்டு போயிடும். எந்த ஈரமும் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க எல்லா தக்காளியுமே. இப்போ நான் எல்லா தக்காளியும் இது போல் நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் போடுற பாத்திரம் முதற்கொண்டு எதுலேயுமே ஒரு துளி கூட ஈரம் இருக்கக்கூடாது. இப்போ தொக்குக்கு நான் இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அழுத்தி பிடிச்சா நல்லா இந்த அளவுக்கு வர அளவுக்கு ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதில் இருக்கிற அந்த நாறு கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதையும் சேர்த்து தான் நம்ம அப்படியே வேக வைக்க போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு புளியை எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம தக்காளியை கட் பண்ணிக்கலாம். தக்காளியை இது போல் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் இருக்கிற இந்த போர்ஷனை கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இது நமக்கு தேவையில்லை. இதை நம்ம சேர்த்து செஞ்சோம்னா தொக்கு சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால இதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை வந்து நம்ம இது மாதிரி கட் பண்ணி 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதை நம்ம வேக வச்சு அரைக்க தான் போகிறோம். அதனால இந்த மாதிரி கட் பண்ணால் போதும். ரஃபாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்தால் போதும். எல்லா தக்காளியுமே இதே போலயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. அதுலேயும் எதுவும் ஈரம் இருக்கக்கூடாது. எல்லாம் நல்லா தொடச்சி ட்ரையாக இருக்கணும். இப்போ எல்லாமே கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் இன்னொரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி எல்லாம் உள்ளே சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வச்சுருக்கிற புளியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். அப்படின்னா தக்காளி வந்து சீக்கிரமாக நல்லா வெந்து குழஞ்சி வரும். அதுக்காக நம்ம பின்னாடியும் பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ இந்த வேகிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. அப்போ வந்து சீக்கிரமாக வந்து அந்த நீர் விட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம மிதமாக தீயை வந்து நம்ம குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு நல்லா வந்து இது நல்லா வெந்து நீர் விட்டு குழஞ்சி வரணும். இடையில எடுத்து நல்லா கலந்து விடுங்க. இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிக்கும். நல்லா கலந்து விட்டு நல்லா அந்த தக்காளியெல்லாம் வெந்து நல்லா கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் சுருங்கி வரணும். அந்தளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீர் விட்டு நல்லா வந்ததுக்கப்புறம் இதை நம்ம தீயை வந்து குறைச்சி வச்சு அதுக்கப்புறம் நல்லா வேக வச்சுக்கலாம். இதில் வந்து எதுவும் நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. இதுலேயே நிறைய தண்ணி விட்டு வரும். இப்போல்லாம் தக்காளி நல்லா வெந்து நல்லா குழஞ்சி வந்துருச்சு. நல்லா இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜார்லேயும் இது நல்லா ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து இதை ஃபைனாக வேணும்னாலும் அரைச்சிக்கலாம். நான் லைட்டாக கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு இதில் 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானது இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் நான். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் 2 வரமிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு 5-6 பல் பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன். இதை நல்லா சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி இந்த ஆயிலே நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நல்லா காரத்துக்கு நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். இதுக்கு 1/2 டீஸ்பூன் வெந்தய பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒன்று சேர வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு வந்து உப்பு கொஞ்சம் காரம்லாம் நல்லா தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நல்லா சிம்மிலேயே வச்சுட்டு நல்லா இது சுருளை நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த நம்ம வதக்கணும். எந்த அளவுக்கு நல்லா வதக்கி செய்கிறோமோ அந்தளவுக்கு தொக்கு நம்மளுக்கு வந்து கெட்டு போகாது. ரொம்பவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் வெல்லம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ வந்து அந்த உப்பு, காரம், அந்த புளிப்பு எல்லாமே நல்லா பேலன்ஸ் ஆகி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுட்டு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா இதை வந்து சுருளை நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும்.